அண்மை செய்தி. சென்னை சேப்பாக்கம் எம்எல்ஏ விடுதிக்குள் நுழைந்த அமலாக்கத்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை சேப்பாக்கம் எம்எல்ஏ விடுதிக்குள் நுழைந்த அமலாக்கத்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை சேப்பாக்கம் எம்எல்ஏ விடுதிக்குள் நுழைந்த அமலாக்கத்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சேப்பாக்கம் எம்எல்ஏ விடுதியில் அத்துமீறி நுழைந்ததாக அமலாக்கத்துறையினர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சட்டமன்ற செயலாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறையினர் மீது திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். அமைச்சர் பெரியசாமி தொடர்புடைய இடங்கள்ல காலை 7 மணி முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னையில 2 இடங்கள்ல இந்த சோதனைகள் நடைபெற்று வருகிறது. ஒன்று அவரது வீடு, ரோஜா இல்லம் அவரது வீடு, மற்றொன்று அவரது மகன் தங்கியிருந்த எம்எல்ஏ விடுதி ஆகிய 2 இடங்கள்ல இந்த சோதனை நடைபெறுகிறது. இன்று காலை 7 மணி அளவில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி காவல் நிலையம் அளிக்கப்பட்ட சேப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ விடுதிக்கு சென்றார்கள். அங்கு அவரது அறை பூட்டியிருந்த நிலையில நீண்ட நேரமாக காத்திருந்தார்கள். பின்னர் அவரது அறையின் பூட்டை உடைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்த முடிவு எடுக்கப்பட்டது. பின்னர் தான் சட்டத்துறை அவருடைய சட்டமன்ற செயலாளர் சீனிவாசன் என்பவர் அங்கு வருகை தந்தார். அவருக்கு சாவி கொடுத்த பின்பாக அந்த அறை கதவுகள் திறக்கப்பட்டு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில அத்துமீறி அவர்கள் அந்த விடுதியில் எம்எல்ஏ விடுதிக்குள் நுழைந்ததாக கூறி தற்போது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 4 அமலாக்கத்துறை அதிகாரிகளும் 2 சிஆர்பிஎஃப் வீரர்களும் காலை அங்கு சென்றார்கள். அவர்கள் மீது இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற செயலாளர் கொடுத்த புகாரின் பேரில் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் முன் அனுமதியின்றி உள்ளே நுழைந்து அத்துமீறி நுழைந்ததாக கூறி இந்த புகார்கள் கொடுக்கப்பட்டதும் அதன் அடிப்படையில் விசாரணை செய்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற செயலாளர் சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினர் விடுதிக்கு வருகை தந்த பின்பு அவருடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு பின்னர் சாவியை வாங்கி தான் திறந்தார்கள். ஆனால் அவர் சீனிவாசன் வருவதற்கு முன்பாகவே அவர்கள் அத்துமீறி உள்ளே நுழைந்ததாகவும் அனுமதியின்றி உள்ளே நுழைந்த காரணத்தினால அவர் மீது புகார் கொடுக்கப்பட்டு தற்போது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடையாளம் தெரியாத நபர்கள் உள்ளே நுழைந்ததாக கூறி கொடுத்த புகாரின் அடிப்படையில் தற்போது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் பெயர் விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.